Hi students, physics la first unit laws of motion la இப்போ நம்ம பார்க்க போகிறது Newton's law of motion. Please share and subscribe our channel and click the bell icon so that you can get notified with our latest videos. Newton's law of motion மொத்தம் இதில் 12 subtopics இருக்குது. இதில் ஆல்ரெடி first 3 subtopics நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் லெக்சரில். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இனர்ஷியா, லீனியர் மொமெண்டம், இந்த 3 டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். மொத்தம் இதில் 3 லாஸ் இருக்குது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து உங்களோட புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1.4.1ல் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் கொடுக்குற எஃபர்ட். ஓகேவா? அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு புஷ் பண்ணுறோம், இல்லை அது பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலாக அந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஏதோ புஷ்ஷோ இல்லை புல்லோ நம்ம பண்ணுறோம். சரியா? இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கா, அந்த டேபிளை வந்து நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் அந்த டேபிளை வந்துட்டு புஷ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதுவும் வந்துட்டு ஃபோர்ஸ் தான். ஓகேவா? ஃபோர்ஸ்னால் இப்போ எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் புஷ் ஆர் புல் தான் ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபோர்ஸ்னால் டு ப்ரொடியூஸ், டு ஸ்டாப், டு சேஞ்ச் அப்படின்னு இந்த 3 வேர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? ஸோ டு ப்ரொடியூஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பாடி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த இடத்துல இருந்து அதை மூவ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒன்று புஷ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் புல் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே ஒரு விதமான ஃபோர்ஸ் தான். ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப்ஸ் அ மூவிங் பாடி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, அது டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருக்கும் போது அந்த பால் வரும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா, அதை நெட்கிட்ட வரும்போது. ஸோ பால் வந்துட்டுருக்கு, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறோம். மூவிங் பாடிக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேவா? இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து changes or tries to change the direction of motion of a moving body. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டுருக்கு, அதோட டேரெக்ஷனை வந்து நம்ம மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட டேரெக்ஷனை வந்து நம்ம மாற்றி விடுறோம். ஓகேவா? டேரெக்ஷனே மாற்றி விடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ பாலோட டேரெக்ஷன் இன்னொருத்தர் பாலை ஹிட் பண்ண வரும்போது நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அது சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். சரியா? ஸோ சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டேரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த 3மே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டு ப்ரொடியூஸ், டு ஸ்டாப், டு சேஞ்ச். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் நம்ம இதை 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆரோ மார்க் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ எல்லா ஃபோர்ஸஸுமே ஈக்குவல் இல்லை அன்ஈக்குவல் மேக்னிடியூடில் இந்த எல்லா ஃபோர்ஸஸுமே ஒரே டைரக்ஷனில் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? அண்ட் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாகவும் இருக்குது. ஸோ அதான் இங்கே என்ன சொல்லுவோம்னா, இந்த சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஸோ அதே 2 ஆர் மோர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர், அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஆப்போசிட் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இது 2 ஃபோர்ஸஸ்க்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து அந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் பர்சன் வந்து அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் புஷ், ஒருத்தர் புல். ஸோ இந்த 2 ஃபோர்ஸஸ் வந்து அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் டக் ஆஃப் தி வார்
அதாவது 3 பேர் வந்து ஒரு ரோப்பை 3 பேர் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 4 பேர் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இதில் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரலாக நின்று அது செய்கிறதுனால அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸோட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி ஆன் த சேம் பாடி, தென் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை அ சிங்கிள் ஃபோர்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், நிறைய ஃபோர்ஸஸ் F1 F2 F3ன்னு 3 ஃபோர்ஸ் வந்து ஒரே பாடியில் ஆக்ட் ஆகுது சைமல்டேனியஸாக. அப்படின்னா அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கேன் ரெப்ரசன்ட் பை அ சிங்கிள் ஃபோர்ஸ். ஸோ இந்த சிங்கிள் ஃபோர்ஸ் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம F4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ F4 எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா F1 + F2 + F3 இந்த 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F4 வந்து கிடச்சிரும். ஓகேவா, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அனதர் ஒன் இஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகும்போது அதர் சைடில் நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். சிங்கிள் ஃபோர்ஸாக அது கிடைக்கும்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ செவரல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகும்போது ஸோ அதில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அதோட மூமெண்ட் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்டில் ஆனால் அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இல்லை அப்படின்னா ஸோ அந்த பாடி வந்து அந்த இடத்துல மூவ் ஆகுது. டியூ டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அந்த பாடி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டக் ஆஃப் தி வார் கேமில் எய்தர் சைடு வந்து ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஓகேவா, 2 பேருமே அந்த ரோப்பில் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கடைசியில் யாராலையுமே அந்த இடத்துல வின் பண்ண முடியாது. ஓகேவா, எதனால் அப்படின்னா அந்த ரோப் அந்த பாடியில் வந்து ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுறதுனால, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இது வந்து இந்த பாடி ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டக் ஆஃப் தி வாரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தரும் ரைட் ஹேண்ட் சைடில் 3 பேரும் இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஏன்னா ஏதாவது ஒரு சைடு வின் பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சிஸ்டமை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலியமாக எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு சிஸ்டமை ஈக்குலிபிரியமாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம அதை ஈக்குலிபிரியன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கோ அதே மேக்னிடியூட் கொடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை ஈக்குலிபிரியன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் ஸோ டக் ஆஃப் தி வாரில் ஒரு சைடு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தரும் ரைட் ஹேண்ட் சைடில் 3 பேரும் இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஈக்குலிபிரியண்ட்டாக எப்போ ஆக்குவோம் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூட ஒரு 2 பர்சனை இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ தட் அந்த வாரில் வந்துட்டு ஒரே விதமான ஃபோர்ஸ், அதை ஒரே மேக்னிடியூடோட ஃபோர்ஸ் வந்து 2 சைடும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆயிரும். ஸோ அது வந்து ஈக்குலிபிரியமாக மாறிடும். கரெக்டாக, ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம ஈக்குலிபிரியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டேப்லர் காலம் பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், டயக்ராம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா, ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் F1 F2 ரெண்டுமே வந்துட்டு சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும். ஸோ சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர். ஸோ அப்போ F1 + F2 தான் அதோட ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, parallel unequal forces are acting in the opposite direction. ஸோ 2 ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அண்ட் ரெண்டுமே அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னு சொல்லிட்டோம். ஸோ ஒன்று F1 வந்துட்டு F2 விட கிரேட்டராக இருக்கலாம், இல்லை F2 வந்து F1 விட கிரேட்டராக இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 2 கண்டிஷனுக்குமே நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் F1 வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா நம்ம F1 - F2ன்னு எழுதுவோம். அண்ட் அதுவே F2 ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம F2 - F1 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு F net வந்து இஸ் டைரக்டட் அலாங் தி
கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ எது வந்து கிரேட்டராக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ F2 அதிகமாக இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். F1 அதிகமாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஓகேவா? கிரேட்டர் ஃபோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த சைடு மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா parallel equal forces are acting in opposite directions in the same line of action. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஒரே லைனில் வந்துட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ரெண்டுமே ஈக்குவல், F1 ஈக்குவல் டு F2. ஓகேவா? ஸோ F1 ஈக்குவல் டு F2னா அதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், F1 மைனஸ் F2. ஸோ F2வை F1ஆல் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது F1 மைனஸ் F1 ஈக்குவல் டு 0. இல்லைனா F1ஐ F2ஆல் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னால் அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Thanks for watching. Do comment in case of doubts. Please share and subscribe our channel.